கோல்டு சில்வர் இன்னைக்கான நாள்ல ரொம்பவே விழுந்திருக்கு. சில்வர் கிராஷே ஆயிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். 20% மேல விழுந்திருக்கு. ரூ. 72,000 பர் கேஜிக்கு இன்னைக்கு ஒரே நாள்ல டிராப் ஆயிருக்கு. இங்க எம்சிஎக்ஸ் கணக்குல நம்ம பார்க்கும்போது கோல்ட பொறுத்தவரை ரூ. 15,246 பர் கேஜிக்கு இறங்கி இருக்கு. சோ இங்க கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே இறங்கி இருக்கு. சில்வரை பொறுத்தவரை இங்க 18ல இருந்து 24% வரைக்கும் இறங்கி இருக்கு. கோல்ட பொறுத்தவரை 9 to 10% வரைக்கும் இறங்கி இருக்கு. பின்னாடி ரீசன் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்கான யூஎஸ் டாலர் இங்க ஆக ஆரம்பிக்குது. என்ன ரீசனால இங்க டாலர் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா இங்க ட்ரம்ப் கெவின் வாஷ்ன்றவங்கள புதுசா நாமினேட் பண்றாங்க ஃபெட் சேர்மனா. அதாவது இப்ப ஜெரம் போல் இருக்காரு. அவரோட டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க புதுசா ஒருத்தவங்கள நாமினேட் பண்ணணும்ல. அதுல கெவின் வாஷ்ன்றவங்க நாமினேட் பண்ணி வச்சிருக்காரு ட்ரம்ப். சோ இந்த ஒரு ரீசன் மார்க்கெட்ல ஒரு ஃபேர் கிளப்பி இருக்கு. இந்த கோல்டு அண்ட் சில்வருக்கு என்ன ரீசனால அப்படின்னா இவர் டைட்டான பாலிசி கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துவாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தினார் அப்படின்னா டாலர் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். டாலர் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா கோல்டு விழ ஆரம்பிக்கும். சில்வரை பொறுத்தல அது இந்த மாதிரியான டிமாண்ட்ல ஆக்ட் ஆகணும். பட் ஆனா அது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்றது இங்க ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸா இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால கோல்டும் சில்வரும் இறங்கி இருக்கு. இப்போ நம்ம ETF ஃபார்மட்ல அப்படின்னா இது எல்லாமே M6 கணக்குல. இப்போ நம்ம ETF ஃபார்மட்ல அப்படின்னா சில்வர் 18% டிராப்ல இருக்கு. கோல்டு பொறுத்தல 7 to 9% வரைக்கும் டிராப்ல இருக்கு. சோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசனுமே நம்ம இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன ரீசனா தான் இருக்கு. சோ இங்க கோல்டு அண்ட் சில்வர்ல ஷார்ப்பான இங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும். ஏன் அப்படின்னா இப்ப டாலர் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா இங்க எல்லாருமே டாலர் ஈல்ட்ஸ்க்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பாண்ட் ஈல்ட்ஸ் பக்கம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தல இங்க அதிகமா இன்ட்ரெஸ்ட் ரேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த டைட்டான பாலிசி கண்ட்ரோல் வச்சாங்க அப்படின்னாலே இங்க கோல்டு அண்ட் சில்வருக்கு கொஞ்சம் பிரச்சனையா தான் வந்திருக்கும். சோ அந்த ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இவர் இன்னும் பதவிக்கு வரல, நாமினேட் தான் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஆனா இவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே அதிகப்படுத்துவார் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க ரீசன்னால மார்க்கெட்ல இறங்கிருக்காங்க.